ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்திலேருந்து சங்க காலம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இது ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சங்கம் அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா கழகம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? ஸோ சங்கம் அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா கழகம் அப்படின்ற பொருள் இருக்குது. தமிழக வரலாற்றில் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலமே சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட அந்த காலம்தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படுது. சங்க காலம் தமிழக வரலாற்றினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. சங்க காலம் தமிழக வரலாற்றினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலமே சங்க காலம். சரிங்களா? ஸோ சங்க காலம் தமிழக வரலாற்றினுடைய பொற்காலமாக சொல்லப்படுது. 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலம்தான், ஸோ 3rd செஞ்சுரிக்கு முன்னாடிய காலம்தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படுது. சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள், நாணயங்கள், தொல்லியல் சான்றுகள் மற்றும் அயல்நாட்டவரின் குறிப்புகள் போன்றவை சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகளாகும். சரிங்களா? ஸோ சங்க இலக்கியங்கள், அப்புறமா கல்வெட்டுகள், நாணயங்கள், தொல்லியல் சான்றுகள் மற்றும் அயல்நாட்டவருடைய குறிப்புகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு ஆகியன சங்க இலக்கியங்களாகும். சரிங்களா? தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு இதெல்லாம் சங்க இலக்கியங்கள். இதில் தொல்காப்பியம் மிகவும் தொன்மையானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள். இதில் தொல்காப்பியம் ரொம்பவே தொன்மையான ஒரு நூல். சரிங்களா? அசோகரின் பாறை கல்வெட்டுகள் மற்றும் காரவேலனின் ஹத்திகும்பா கல்வெட்டு தமிழக அரசுகளை பற்றி குறிப்பிடுது. அசோகருடைய பாறை கல்வெட்டும் அப்புறமா காரவேலனின் ஹத்திகும்பா கல்வெட்டு தமிழக அரசுகளை பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. பழங்கால தமிழ் பிராமி எழுத்துக்கள் பற்றி அறிந்து கொள்ள கழுகுமலை கல்வெட்டுகள் பயன்படுது. ஸோ பழங்கால தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா கழுகுமலை கல்வெட்டுகள் பயன்படுது. திருக்கோவிலூர் கல்வெட்டு குறுகிய மன்னர்களை பற்றியும் கபிலரின் துயரமான முடிவை பற்றியும் கூறுது. ஸோ திருக்கோவில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு எதை சொல்லுது அப்படின்னா குறுகிய மன்னர்களை பற்றியும் கபிலருடைய துயரமான முடிவை பற்றியும் அது சொல்லுது. புகழூருக்கு அருகில் உள்ள ஆர்நாடார் மலை கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றி சொல்லுது. புகழூர் அருகில் உள்ள ஆர்நாடார் மலை கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களை பற்றி சொல்லுது. திருப்பரங்குன்றத்து கல்வெட்டுகள் சமண துறவிகளை பற்றி சொல்லுது. அவங்களுக்கு ஸோ சமண துறவிகளுக்கு கற்படகுகள் கொடையாக வழங்கப்பட்டதை இது சொல்லுது. ஸோ திருப்பரங்குன்றத்து கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா சமண துறவிகளுக்கு கற்படுகைகள் கொடையாக வழங்கப்பட்டதை சொல்லுது. திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ராபர்ட் ப்ளூஃபுட் என்பவர் அகழாய்வுகளை மேற்கொண்ட இரும்பு, வெண்கலம் மற்றும் தங்கத்திலான பல பொருட்களை கண்டுபிடிச்சார். புதுச்சேரிக்கு அருகில் அரிக்கமேடு என்ற இடத்துல துப்ரேல் மற்றும் மார்டின் மார்வீலர் ஆகியோர் அகழ்வாய்வு செய்தனாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா ரோமானிய மண்பாண்டங்களும் நாணயங்கள், கண்ணாடி குடுவைகள், ரத்தினங்கள் போன்றவை இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சங்ககால தமிழகத்திற்கும் ரோமானிய பேரரசிற்கும் இடையே நிலவிய வாணிக தொடர்புகளை இது உறுதிப்படுத்துது. சரிங்களா? இது எல்லாமே சங்ககால தமிழகத்திற்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையே இருந்த அந்த வாணிக தொடர்புகளை இது உறுதிப்படுத்துது. காவிரி பூம்பட்டினத்திற்கும் அருகில் கீழையூர் அப்படின்ற இடத்துல சங்கமருவிய காலத்தைச் சேர்ந்த புத்த விகாரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ காவிரி பூம்பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய கீழையூர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கம் மருவிய காலத்தைச் சேர்ந்த புத்த விகாரம் அப்படின்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சங்ககால தமிழ் மன்னர்கள்
தங்க மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டாங்க. தங்க மற்றும் வெள்ளியிலான ரோமானிய நாணயங்களும் தமிழகத்தின் பல பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா அப்படின்ற நூல் தமிழ் அரசுகளை பற்றி குறிப்பிடுது. ஸோ கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகா பண்ணுற நூலில் தமிழ் அரசுகளை பற்றி குறிப்பிருக்கு. ஸ்ட்ராபோ, பீரணி, தாலமி, யுவான்சுவாங் போன்ற ஆசிரியர்களும் சங்க காலத்தை பற்றி பல அரிய தகவல்களை கொடுத்துருக்காங்க. இலங்கை நூல்களான மகாவம்சம், தீபவம்சம் ஆகியன சங்க காலத்தை நிர்ணயிக்க பயன்படுது. சங்க காலத்தில் சங்கம் அப்படின்ற சொல் பயன்படுத்தல. கூடல், அவை, மன்றம் அப்படின்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் அப்படின்ற சொல் பயன்படுத்தலை. ஆனால் கூடல், அவை, மன்றம் அப்படின்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மதுரையானது தமிழ் வளர்க்க பயன்படுத்தப்பட்டதால் தமிழ் கெழுக்கூடல் அப்படின்னு 58வது புறப்பாட்டு குறிப்பிடுது. சங்க காலத்தில் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3 சங்கங்கள் இருந்ததா கூறப்படுது. ஸோ சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லிட்டு 3 சங்கங்கள் இருந்ததா சொல்லப்படுது. முதற்சங்கம் தென்மதுரையிலையும் இடைச்சங்கம் கபாடபுரத்துலேயும் செயல்பட்டதா காலப்போக்கில் அந்த பகுதியில் இந்துமா கடலில் மூழ்கிவிட்டதாகவும் கருதப்படுது. ஸோ இந்த முதற்சங்கம் தென்மதுரையிலையும் இடைச்சங்கம் கபாடபுரத்துலேயும் செயல்பட்டதா காலப்போக்கில் அது என்னாச்சு அப்படின்னா இந்துமா, அதாவது இந்திய பெருங்கடலில் மூழ்கிவிட்டதாகவும் கருதப்படுது. பாண்டிய மன்னர் முடத்திருமாறன் மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவினார். ஸோ பாண்டிய மன்னர் முடத்திருமாறன் மதுரையில் 3ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவுறாரு. இதுவே கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? நாம் அறியக்கூடிய சங்க காலம் இவையாகும். நமக்கு கிடைத்துள்ள சங்க இலக்கியங்கள் இந்த காலத்திலேயே படைக்கப்பட்டன. 3 சங்கங்கள் இருந்ததாக இறையானார் அகப்பொருளுக்கு உரை எழுதிய நக்கீரனார் தெரிவிக்கிறார். 3 சங்கங்கள் பற்றிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னா, கடல் கொண்ட தென் மதுரை ஸோ நிலவிய ஆண்டு 4440. இடைச்சங்கம் கபாடபுரம் ஆண்டு 3700. கடைச்சங்கம் தற்கால மதுரை 1850. ஸோ தலைச்சங்கம் அதாவது கடல் கொண்ட தென்மதுரை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த புலவர்கள் அகத்தியனார், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், கொன்றறிந்த முருகவேல், முறிஞ்சியூர் முடிநாயகனார், நதியின் கிழவன். இங்கே இருந்த புலவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 4449 புலவர்கள் இருந்திருக்காங்க. பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 549. பாடப்பட்ட நூல்கள் பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, கலர்யாவிரை. அதே மாதிரி இந்த இடைச்சங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்த புலவர்கள் அகத்தினார் இருந்திருக்காரு, தொல்காப்பியனார், இருந்தையூர் கருங்கோழி, மோசி, வெள்ளூர் காப்பியன், சிறு பாண்டரங்கன், திரையன் மாறன், துவரை கோமான், கீரந்தை. எண்ணிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா 3700 புலவர்கள் இருந்திருக்காங்க. அதில் பாடிய புலவர்கள் 59. பாடப்பட்ட நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலிகு, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல்லாம் இதில் பாடப்பட்டிருக்கு. அதே போல் கடைச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் யார் அப்படின்னா சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், அறிவுரை அரணார், பெருங்கன்றூர் கிழார், இளந்திருமாறன், மதுரை அரசியார், நல்லத்தூணார், மதுரை மருதன் இளநாகனார், கணக்காயர் மகனார் நக்கீரனார்லாம் இந்த கடைச்சங்கத்தில் இருந்திருக்காங்க.
அங்கிருந்த புலவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 449. பாடப்பட்ட புலவர்கள் 49. பாடப்பட்ட நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, ஐங்குறு 100, பயிற்று 10, 150 களி, 70 பரிபாடல், கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை இது எல்லாமே இந்த கடைச்சங்கத்தில் பாடப்பட்ட நூல்கள். இந்த முதல் சங்கத்தில் சங்கம் பேணிய அரசர்களுடைய எண்ணிக்கை 89. கவியரங்கு ஏறிய புலவர்கள் எண்ணிக்கை 7. அவர்கள் பயன்படுத்திய இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா அகத்தியம். சரிங்களா, அகத்தியம். இரண்டாவது சங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கப்பணி அரசர்களுடைய எண்ணிக்கை 59. கவியரங்கு ஏறிய புலவர்கள் எண்ணிக்கை 5. அவங்க பயன்படுத்திய இலக்கண நூல் அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், இசை நுணுக்கம், பூதாபுராணம். கடைச்சங்கத்தில் 49 அரசர்கள் சங்கம் பண்ணியிருக்காங்க. கவியரங்கு ஏறிய புலவர்கள் எண்ணிக்கை இங்கே 3 இருக்குது. அவங்க பயன்படுத்திய இலக்கண நூல் அகத்தியம், தொல்காப்பியத்தை பயன்படுத்தியிருக்காங்க. சங்ககால அரசுகள். சங்ககால அரசுகள் சங்க காலத்தில் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தமிழகத்தில் சிறப்புடன் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவர்களை தவிர பல குறுநில மன்னர்களும் சங்க காலத்தில் இருந்திருக்காங்க. சேர அரசு. சங்ககால சேர நாடு தற்கால கேரள பகுதியே உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. இவங்களோட தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சி, துறைமுகம் தொண்டி அப்படின்றது. சேரர்களின் கொடி வில், அம்பு சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பனம்பூ மாலையை அணிஞ்சுக்குவாங்க. சங்ககால சேரர்கள் வானவர், வில்லவர், மலையர் அப்படின்னு பல பட்டப்பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்காங்க. சங்ககால சேர அரசின் முதலாவது உதயன் சேர்லாதன் மரபும் 2வது இரும்பொறை மரபும் சேர நாட்டை ஆட்சி புரிந்தன. சங்ககால சேர மன்னர்களின் தலை சிறந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா செங்குட்டுவன் தான். இவர் 18 அகநானூறும் செங்குட்டுவனை பற்றி செய்திகளை தருது. ஸோ சங்ககால சேர மன்னர்களில் தலை சிறந்தவர் செங்குட்டுவன் தான். இவரை பற்றி 18 அகநானூறும் செய்திகளை கொடுக்குது. 18 முதல் 10 பாட்டுடை தலைவன் உதயஞ்சேரன், 2ஆம் 10 பாட்டுடை தலைவன் நெடுஞ்சேரலாதன், 3ஆம் 10 பாட்டுடை தலைவன் பல்யானை கேழ்கழு குட்டுவன், 4ஆம் 10 பாட்டுடை தலைவன் கன்னி நான்முடி சேரன், 5ஆம் 10 பாட்டுடை தலைவன் செங்குட்டுவன், 6ஆம் 10 பாட்டுடை தலைவன் ஆடு கோட்பாட் சேரலாதன், 7ஆம் 10 பாட்டுடை தலைவன் செல்வ கடுங்கோ வாழியாதன், 8ஆம் 10 பாட்டுடை தலைவன் பெருஞ்சேரலாதன் இரும்பொறை, 9ஆம் 10 பாட்டுடை தலைவன் இளஞ்சேரலாதன் இரும்பொறை, 10ஆம் 10 பாட்டுடை தலைவன் மந்தரச்சேரல் இரும்பொறை. ஸோ செங்குட்டுவனுடைய போர் வெற்றிகளை பற்றி சிலப்பதிகாரம் சொல்லுது. செங்குட்டுவன் இமயம் வரை படையெடுத்து சென்று இமயத்தில் வெற்றி கொடியை நாட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து கற்களை கொண்டு கண்ணகிக்கு நினைவு சின்னம் அமைத்து தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டு முறையை அறிமுகம் பண்ணியிருக்காரு. செங்குட்டுவனின் இளவலான இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சேரலாதன் பெரும் சேரல் இளம்பொறை, கணைக்கால் இளம்பொறை ஆகியோர் புகழ்மிக்க சேர மன்னர்கள் ஆவர். ஸோ செங்குட்டுவனின் இளவலான இளங்கோவடிகள் என்ன பண்ணுறாரு, சிலப்பதிகாரத்தை இயற்றுறாரு. சேரலாதன் பெரும் சேரல் இரும்பொறையும் கணக்கால் இரும்பொறை ஆகியோர் புகழ்மிக்க சேர மன்னர்கள். சரிங்களா,
மன்னர்களும் அவங்களுடைய பட்டப்பேரும். சரிங்களா? சேரன் கடல் பிறக்கோட்டி செங்குட்டுவன். உதயஞ்சேரல் பெருஞ்சோற்றுதியன், அதாவது பாரத போரில் உணவு அளித்ததால். நெடுஞ்சேரலாதன் இமயவரம்பன் ஆதிராஜன். ஸோ இது வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்ததான் சோழ அரசு. சங்ககால சோழ நாடு தற்போதைய தஞ்சை, திருச்சி மாவட்டங்களை உள்ளடக்குனது தான் சோழ அரசு. சோழ அரசு அப்படின்றது தற்போதைய தஞ்சை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ளடக்குனது தான் சோழ அரசுன்னு சொல்லப்படுது. சோழ நாடு, காவிரி நாடு, சூழ்நாடு, நீர்நாடு மற்றும் புனல் நாடு அப்படின்னு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கு. சங்ககால சோழர்களுடைய தலைநகரம் உறையூர். துறைமுக நகரமான காவிரி பூம்பட்டினம் சோழர்களின் 2வது தலைநகரமாகவும் விளங்கியிருக்கு. சரிங்களா? சங்ககால சோழர்களுடைய தலைநகரம் வந்து உறையூர். துறைமுக நகரமான காவிரி பூம்பட்டினம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இவங்களுடைய 2வது ஹெட் குவார்ட்டராகவும் விளங்கியிருக்கு. சோழர்களின் சின்னமாக புலி வந்து இருந்திருக்கு. இவங்க வந்து அத்திப்பூ மாலையை சூடுவாங்க. சரிங்களா? இவங்க அத்திப்பூ மாலையை சூடுவாங்க. கிள்ளிவளவன், சென்னி, சோழன் ஆகிய பெயர்களை தாங்கிய சோழ மன்னர்களை பற்றி சங்க இலக்கியங்கள் சொல்லுது. கிள்ளிவளவன், சென்னி, சோழன் ஆகிய பெயர்களை தாங்கிய சோழ மன்னர்களை பற்றி சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுது. சங்ககால சோழர்களின் கரிகாலன் புகழ்மிக்கவனாக விளங்கியிருக்காரு. கரிகாலன் வந்து காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டியதோட புகார் நகரத்தை 2வது தலைநகரமாகவும் அறிவிச்சாரு. கரிகாலன் என்ன பண்றாரு, காவிரிக்கு குறுக்க கல்லணையை கட்டினது மட்டும் இல்லாமல் புகார் நகரத்தை 2வது தலைநகரமாகவும் அவர் வந்து அறிவிக்கிறாரு. சங்க காலத்தில் புகார் நகரம் சிறந்த வாணிப நகரமாக திகழ்ந்திருக்கு. கரிகாலன் வளவன் பெருநாற்று படையாகும், பட்டணப்பாலைக்கும் பாட்டுத் தலைவன், இமயத்தில் புலிக்கொடி நட்டவன், வெண்ணி எனும் ஊரில் நிகழ்ந்த போர்ல சேரன் பெருஞ்சலநாதனையும் பாண்டிய மன்னன் மற்றும் 11 வேளிரையும் ஒருங்க தோல்வியுறச் செய்தவன் அப்படின்னு சொல்றாங்க. சங்ககால சோழர் ஆட்சி கோச்செங்கனான் காலத்தோடு முடிவுக்கு வந்துருச்சு. சங்ககால சோழ ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா கோச்செங்கனான் அவரோட காலத்தோட முடிவுக்கு வந்துடுச்சு. திருப்பூர் இடத்துல நடந்த அந்த போரில் பார்த்தீங்கன்னா கோச்செங்கனான் சேரன் கணக்கால் இரும்புரை தோற்கடித்து சிறைப்பிடிக்கிறாரு. பொய்கையார் அப்படின்ற புலவர் இரும்புரையை களவழி 40 நூலை பாடி சோழனை மகிழ்வித்து சிறையை மீட்டார். இப்போர் கழுமலம் அப்படின்ற இடத்துல நடந்ததா இந்த நூல் தெரிவிக்குது.